இங்கே ஒரு திருமண நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பங்கேற்கிறீங்கன்னா அந்த போட்டோக்களை வெளியிடுங்க. நானும் பாருங்கள் பங்கேற்றேன்னு சொல்லி வெளியிடலாம். அதை தாண்டி வந்து கேட்டால் நீங்கள் வந்து அந்த பெண்ணோட இருக்கிற மற்ற காட்சிகள் நீங்கள் வந்து பார்த்தா பல காட்சிகள் அதுக்கு முன்னாடி அவங்க இணைஞ்சு இருக்கலாம். ஏதாவது எல்லாம் வந்து விஜய் என்ற குட்டையில் ஊர்ன மட்டைங்க இவனுங்கெல்லாம், சரிங்களா? அது பல முறை மட்டையாயிருப்பானுங்க இந்த மாதிரி ஒரு பார்ட்டியில் போய் கலந்துக்கும் போது. அப்போ மட்டையாக இருக்கும் போதெல்லாம் அந்த போட்டோக்கெல்லாம் வெளியிட்டு அது நாகரிகம் இல்லைன்ற நான். திருமண நிகழ்ச்சிக்கு இவர் வந்து ஒரு தனி ஃப்ளைட்டில் திரிஷாவோட போனதுனால அந்த போட்டோ வெளியிட்டதுனால தான் விஜய் ஒரு பங்கேற்றாரா இல்லையான்றது வந்து தெரிய வந்தது. இல்லைனா விஜய் போனதே தெரியாத போயிட்டு இருக்கும். விஜய் அந்த கல்யாணத்துக்கு போனாரா இல்லையா அப்படின்னு ஆயிட்டு இருக்கும். அந்த போட்டோ வந்து வெளியாயிடுச்சு. விஜயோட போட்டோ வருமானது வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா? ஆமாம். ஒரு திருமண நிகழ்ச்சியில் போனவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க எனக்கு போட்டோலாம் வேணாம்னு சொல்லிப்பாரா? மற்றவங்க கிட்ட சொல்லலாம் எனக்கு போட்டோ வேணாங்க சொல்லுங்கள். இப்போ அந்த போட்டோ இவரே சொல்லியிருப்பார், போட்டோ வெளியிட்டாதீங்க. ஏற்கனவே நான் அந்த ஒரு மேடையில் பேசும்போது தண்ணியில் நின்று போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கணும்னு பேசிட்டேன். இப்போ இந்த ஒரு போட்டோ போதும். இந்த பாடி கார்ட்ஸோடு சேர்ந்து விஜய் போன்ற வளரும் கட்சிகள் அந்த மாதிரி கட்சிக்கு தான் வந்து சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து ஏற்கனவே வந்து திரிஷா வந்து கொள்கை பரப்பு செயலாளர் அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. விஜயின் வந்து தாவேகா கட்சியில் வந்து இணையத்துக்கு இவங்களுக்குள்ள ஒரு கடும் போட்டி இருக்கு. ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா வந்து அந்த பொறுப்புலையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளர் எவ்வளோ பெரிய பொறுப்பு. கிட்டத்தட்ட வந்து எம்ஜிஆர்னு இவர் ஒப்பிடும்போது எம்ஜிஆர் வந்து கொள்கை பரப்பு செயலராக கொண்டு வந்தார் ஜெயலலிதா. அந்த மாதிரி ஜெயலலிதா மாதிரி நம்ம ஒரு பெரிய வந்து ஒரு சக்தியாக வந்து நம்ம அரசியல் சக்தியாக இருக்கணுன்றதுல அந்த வகையில் வந்து ஒரு கடும் போட்டி கூட இருக்கலாம். டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் சேக்வாரா சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் ஆயிருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பார்ட்டி ஒன்று வச்சிருக்காங்க. அந்த பார்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட அட்மின், அதாவது ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களுக்கு கீர்த்தி சுரேஷும் அவரோட கணவரும் சேர்ந்து ஒரு முத்தம் கொடுப்பதாக ஒரு போட்டோ வந்து வெளியிட்டிருக்காரு ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள். என்ன காரணத்துக்காக அந்த போட்டோ இப்போ வெளியிடுறாரு சார்? அதாவது ஒரு விஷயம், முதல்ல இதெல்லாம் வந்து இந்த திருமண நிகழ்வு அந்த போட்டோக்கள் வெளியாகிற இந்த தருணத்தில் அதுக்கு முந்தைய தினமோ அல்லது 2 நாளுக்கு முன்னாடியோ வந்து ஒரு பார்ட்டி இருக்குது, இரவு பார்ட்டி இருக்குது. அந்த மாதிரி இரவு பார்ட்டிகள் பல பார்ட்டிகள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இது என்கேஜ்மெண்ட்டுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு முன்னாடி வந்து இந்த திருமணம் ஃபிக்ஸேஷன் ஆன பிறகு ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பார்ட்டியில் வந்து எல்லாம் சரக்கடிச்சாதது ஒரு டைப்பாக தான் இருப்பானுங்க எல்லாம், சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு நிகழ்வில் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு முத்தம் கொடுத்த காட்சியை இதை வந்து இப்போ வெளியிடுறதுன்றது நாகரிகம் கிடையாது. இப்போது ஒரு திருமணத்தில் வந்து வெளியிடக்கூடிய அந்த போட்டோக்கள் வந்து இவங்க திருமணத்தில் அவரும் போய் இதே வந்து ஜெகதீஷ் பழனிசாமியும் பங்கேற்றிருக்கிறாரு. அப்போது அவங்களோட சேர்ந்து மணமகள்ன்ற அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு நிகழ்வில் வந்து அவர் போய் கலந்துக்கிறாரு. அந்த அடிப்படையில் அவரோட சேர்ந்து போட்டோ எடுக்கிறாங்க. அது வெளியிடலாம். அந்த போட்டோ வெளியிடும்போது இதே ஜெகதீஷ் பழனிசாமி வந்து முந்தைய நாளோ அல்லது 2 நாளுக்கு முன்னாடி அவங்களோட இரவு பார்ட்டியில் வந்து அவங்க 2 பேரும் முத்தமிட்ட காட்சியை வந்து வெளியிடுறதுன்றது நாகரிகம் கிடையாது. அது ஜெகதீஷ் பழனிசாமி வந்து கீர்த்தி சுரேஷுக்கு முத்தம் கொடுத்தாலும் சரி, அல்லது கீர்த்தி சுரேஷ் வந்து ஜெகதீஷ் பழனிசாமிக்கு முத்தம் கொடுத்திருந்தாலும் கூட அந்த காட்சியில் வந்து முத்த காட்சியில் வந்து அவர் கணவரும் சேர்ந்து கொடுத்திருந்தாலும் கூட அது தவறுன்னு நான் சொல்கிறேன். இங்கே எல்லாமே ஒரு எல்லையில் இருக்கணும். அதுதான் நல்லது, அதுதான் சரியானது. இங்கே ஒரு திருமண நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பங்கேற்கிறீங்கன்னா அந்த போட்டோக்களை வெளியிடுங்க. நானும் பாருங்கள் பங்கேற்றேன்னு சொல்லி வெளியிடலாம். அதை தாண்டி வந்து கேட்டால் நீங்கள் வந்து அந்த பெண்ணோட இருக்கிற மற்ற காட்சிகள் நீங்கள் வந்து பார்த்தா பல காட்சிகள் அதுக்கு முன்னாடி அவங்க இணைஞ்சு இருக்கலாம் ஏதாவது, சரிங்களா? அதெல்லாம் வந்து இப்போ வந்து போட்டோ வெளியிடுறதுன்னா அது ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு விரிசலை ஏற்படுத்தலை. இது ஒரு சாதாரண ஒரு 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 நிகழ்வு. இங்கே எல்லோரும் வந்து இங்கே இந்த இந்தியன் கல்ச்சரை தாண்டிலாம் யாரும் போயிட முடியாது, சரிங்களா? நீங்கள் நான் முத்த காட்சி நீங்கள் வெளியிடுறீங்கன்னு சொன்னால் நான் வெளிப்படையாக தானே வெளியிடுறேன். இது வந்து பரஸ்பரம் 2 பேருமே முத்தம் கொடுத்துருக்க காட்சி தானே வெளியிட சொன்னேன். ஆனால் எப்படி வெளியிட்டாலும் அது தவறு தானே. இங்கே அண்ணன் தங்கையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்பு பகிர்ந்துக்கிறதுல வந்து சில எல்லைகள் வைக்கப்பட்டிருக்கு. அவங்களோட உறவில் அண்ணன் தங்கை தானே சார் சொல்லுங்கள். அண்ணன் தங்கையாக கூட இருக்கட்டும் சார். நான் நிஜ அண்ணன் தங்கைகளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறவில் வந்து ஒரு எல்லையில் நிற்க வேண்டிய காலகட்டமாக இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான், சரிங்களா? இதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லாருக்கும் பொருந்தும். இது சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோவை வெளியிட்டதை முன்னமே வெளியிட்டிருக்கலாம். திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் வெளியிட்டிருந்தீங்கன்னா கூட அது பெரிய பேசும் பொருளாக ஆகாது. திருமணமெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து நீங்கள் விஜயோட அட்மினாக இருங்க, அது இருங்க. விஜயோட அட்மின் எல்லாம் என்ன சார், இவங்கெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ன்ற பேரில் விஜயோட பினாமிகள் தான் சொல்கிறேன். இவங்கெல்லாம் விஜயோட பினாமிகள். விஜயோட அட்மின்றது ஒரு நாகரிகமாக நம்ம சொல்லிக்க வேண்டியதான். என்ன அட்மின்? அப்போ புஷி ஆனந்த் யார்?
இவனுங்கெல்லாம் வந்து விஜய்ன்ற குட்டையில் ஊறின மட்டைங்க இவனுங்கெல்லாம், சரிங்களா? அது பல முறை மட்டையாயிருப்பானுங்க இந்த மாதிரி ஒரு பார்ட்டியில் போய் கலந்துக்கும் போது. அப்போ மட்டையாக இருக்கும் போதெல்லாம் அந்த ஃபோட்டோக்கெல்லாம் வெளியிட்டு அது நாகரிகம் இல்லைன்ற நான். ஒரு மன வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நாம் செய்யக்கூடியது வந்து கேட்டால் எந்த வகையான சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது. திருமணத்துக்கு முன்னாடி கூட உங்களோட ஒரு கேட்டால் வந்து ஒரு நல்ல ஒரு உறவு முறையில் இருந்திருக்கலாம். அன்பின் நிமித்தமாக கூட அந்த முத்தத்தை கொடுத்துருந்தால் கூட அதை வெளியிடக்கூடிய தருணம்னு ஒன்று இருக்குல்ல, அதை வெளியிடக்கூடிய தருணம் இது வந்து திருமணத்துக்கு பின்னாடி வந்து இதை வந்து வெளியிடுறதுன்றது கேட்டால் பார்த்தீங்கன்னா எனக்கும் கீர்த்தி சுரேஷ்க்கும் எப்படியான நெருக்கம் இருக்குன்றதை காட்டுறதுக்கு தான் இது பயன்படுத்துமே தவிர அது ஒரு தெளிவான ஃபோட்டோவும் இல்லை. இந்த சைடில் இருக்கிற வந்து உண்மையிலேயே ஆண்டனி தானா அது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிய வரல. அது உண்மையிலேயே ஆண்டனி தானா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் கீர்த்தி சுரேஷ்ன்றது தெரிய வருது, இந்த சைடில் ஆண்டனி. இதெல்லாம் தவறான ஒரு விஷயன்றன. இது வந்து சரியான ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுற நேரத்தில் இது வந்து ஒரு சரியான நடவடிக்கை இல்லை. ஓகே சார், இது வந்து அவங்க குடும்ப வாழ்க்கையை பாதிக்காது இல்லை சார்? ஏன்னா அவங்க கணவரோடு தானே அந்த ஃபோட்டோ வெளியிடுறாங்க. கணவரோடு வெளியிட்டால் கூட சார், கணவரோடு வெளியிட்டால் கூட அந்த சூழ்நிலைக்கு அது சரியாக இருந்திருக்கும். அந்த சூழ்நிலைக்கு அந்த ஃபோட்டோ வந்து சரியானது. அது நீங்கள் மறுநாளே வெளியிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஒரு மன வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது திருமணம் பந்தன்றது சமூகம்லாம் ஒட்டுமொத்த சமூகமும் வந்து அந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்காங்க. அந்த திருமணம் முடிஞ்சிடுச்சு. இப்போ சொல்லாது தெரியுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்துங்க, கல்யாணத்துக்கு பின்னாடி இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோட்டோ வந்து இவர் வெளியிடும் போது கேட்டினா திருமணத்துக்கு 2 நாள் கழித்து இந்த ஃபோட்டோ வெளியிடுறாருன்னு வச்சுங்களேன், அது மற்ற திருமணத்துக்கு வந்துட்டு போனவங்களுக்கு எந்த மாதிரி பார்வை ஏற்படும் பாருங்கள். திருமண நிகழ்ச்சி வந்து பங்கேற்றுட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள்லாம் போகிறாங்க இல்லையா, ஃபேமிலியில் எல்லாமே. இதுங்க என்ன தான் நீங்கள் பெரிய கல்ச்சர்லாம் பேசினா கூட இது வந்து ஃபாரின் கல்ச்சரு, கிஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் எந்த கல்ச்சரில் திருமணம் நடந்திருக்கு, அதை பார்க்கணும் முதல்ல. ஸோ இந்த கல்ச்சரில் திருமணம் நடந்திருக்குன்னு கேட்டால் அந்த திருமணம் வந்துட்டு போன சொந்த பந்தங்கள் மத்தியில் இல்லை வந்து ஊர் ஜனங்க மத்தியில் நீங்கள் பகிரங்கமாக இந்த ஃபோட்டோவை நீங்கள் வெளியிடும் போது நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஃபோட்டோ முத்தமிட்டது வந்து உங்களுக்கு பெருமையாக தான் இருக்கலாம். யாருக்கு? ஜெகதீஷ் பழனிசாமிக்கு பெருமையாக இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு எப்படி அது வந்து பெருமையாக இருக்கும்? ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தல. ஏங்க இந்த நேரத்தில் இந்த ஃபோட்டோ இவர் வெளியிட்டார், ஏதோ நம்ம வந்து ஒரு இரவு பார்ட்டியில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி வந்து அவங்க நம்ம அன்பை வெளிப்படுத்துறதுக்காக 2 பேரும் சேர்ந்து கொடுத்த முத்தத்தை வந்து இப்போ ஏன் இவர் வெளியிடுறாரு அப்படின்னு இருக்கும்ல. அடிப்படை 6 அறிவு தான் அந்த ஃபோட்டோவை வெளியிட்டிருக்க மாட்டான். இதை யார் வெளியிட்டிருக்கு? யாரோ வெளியிடல, அவனே வெளியிட்டிருக்கிறான். அதுக்கு வந்து பேர் என்னன்னு கேட்டால் ஜெகதீஷ் பழனிசாமி யார்? விஜயோட அட்மின். அப்போ இவருக்கே வந்து முத்தத்தை கொடுத்துருக்காருன்னா, அட்மினுக்கே முத்தம் கொடுத்துருக்காருன்னா அப்போ வந்து ஏற்கனவே இங்கே சும்மாவே மென்னுட்டுருக்கிறான்னு தெரியும். பல கிசுகிசுக்கள் வந்து கீர்த்தி சுரேஷ் மையப்படுத்தி பேசப்பட்டது. இப்போ வந்து அதுவும் குறிப்பாக விஜயை பற்றி மையப்படுத்தி பேசுறது, அவர் தனி ஃப்ளைட்டில் வந்து த்ரீஷாவோட போனார்ன்றதெல்லாம் பேசப்படுது. அவர் போய் பங்கேற்ற ஃபோட்டோக்கள் எதுவுமே இது வரைக்கும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு, அப்போ விஜய் அட்மினுக்கே இவங்க ஃபோட்டோ வந்து இவங்க முத்தம் கொடுத்தவங்க அப்படின்னு ஆயிடுது. இதை தாண்டின்னு கேட்டால் இரவு பார்ட்டியில் விஜய் அட்மின் மட்டும்தான் கலந்துட்டார், விஜயும் கலந்துட்டாரா இரவு பார்ட்டியில்? அப்படி ஒரு கேள்வியும் இருக்குது. திருமண நிகழ்ச்சிக்கு இவர் வந்து ஒரு தனி ஃப்ளைட்டில் த்ரீஷாவோட போனதுனால அந்த ஃபோட்டோ வெளியிட்டதுனால தான் விஜய் ஒரு பங்கேற்றாரா இல்லையான்றது வந்து தெரிய வந்தது. இல்லைனா விஜய் போனதே தெரியாத போயிட்டுருக்கோம். விஜய் அந்த கல்யாணத்துக்கு போனாரா இல்லையா அப்படின்னு ஆகிட்டுருக்கோம். அந்த ஃபோட்டோ வந்து வெளியாயிடுச்சு, அது தெரியுது. அப்போ இரவு பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டியில் வந்து விஜயோட அட்மின் வந்து பங்கேற்றுருக்காருன்னா அப்போ விஜயும் கூட அந்த பார்ட்டிக்கு போயிருப்பாருன்னு ஆயிடுது இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே வந்து சில சங்கடங்களை தேவையில்லாமல் நீங்களே ஒரு ஃபோட்டோவை போட்டு, இங்கே நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது, நீங்கள் அந்த ஃபோட்டோவை போட்டு அது வந்து இப்போ பல அறிவுலக மேதைகள்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் இந்த ஃபோட்டோவை வந்து யார் வெளியிட்டிருப்பாங்க? உளவுத்துறை தான் வெளியிட்டிருப்பாங்க. இப்போ இந்த ஃபோட்டோ யார் வெளியிட்டாங்க? இப்போ இந்த ஜெகதீஷ் பழனிசாமிக்கு வந்து முத்த காட்சி இருக்குல்ல, இந்த ஃபோட்டோ யார் சார் வெளியிட்டாங்க? அவரே தான் வெளியிட்டாங்க. பின்ன அந்த ஃபோட்டோ வந்து கேட்டால் இது யாருன்னு கேட்டால் அதுவும் கூட பார்த்தீங்கன்னா வந்து சிஐஎஸ்எஃப்ன்ற அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் வந்து அங்கே பாதுகாப்பில் ஈடுபடுறாங்க. அந்த இடத்துல போய் லோக்கல் போலீஸில் இருக்கவங்க போய் உளவுத்துறை போய் ஃபோட்டோ எடுக்க முடியுமா? அவங்க தரப்பில் தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த போலீஸ் தரப்பில் போயிட்டு அவ்வளோ க்ளோஸ்அப் எடுத்திருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் உருட்டான். என்னென்னு கேட்டால் இங்கே இருக்கிற உளவுத்துறை ஏன்னா ஏதாவது ஒரு திமுக அரசு மேலே சொல்லணுன்றதுக்காக அப்படி சொல்லப்பட்டது. நானும் சொல்ல வருது கேட்டால் இது அரசியல் பார்வையே இல்லாமல் இந்த ஃபோட்டோவை யார் வெளியிட்டாங்க? அப்போ விஜய்க்கு வேண்டப்பட்டவங்க தான் யாராவது வந்து இந்த ஃபோட்டோவை வெளியிட்டிருக்கலாம். விஜய்க்கு வேண்டப்பட்டவங்க இல்லை வேண்டப்படாதவங்க அங்கே யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக வெளியாகிருக்குமே தவிர இதை வந்து இங்கே இருக்கிற உளவுத்துறை போய் எடுத்து ஃபோட்டோ வெளியிட்டாங்கன்னா உருட்டினானுங்க. அப்போ இந்த ஃபோட்டோவை யார் வெளியிட்டிருப்பாங்க? ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோக்கள் வந்து ஒரு திருமணமான பெண்ணோட வந்து இணைந்து இப்படி எடுக்கிற ஃபோட்டோ, இந்த மாதிரி ஃபோட்டோக்கள் வெளியிடும் போது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் தானே, சொந்த பந்தங்கள் மத்தியிலும் பேசப்படும் தானே, ஊர் உலகத்தில் பேசப்படும் தானே. இதை அவாய்ட் பண்ணிடணும் ஒன்று. இப்போ அது அடுத்த கேள்வி என்ன தொங்கி நிற்குதுங்க? என்ன கேள்வி தொங்கி நிற்குது? விஜயோட ஃபோட்டோ வருமா அடுத்தது?
வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா? ஆமாம். ஒரு திருமண நிகழ்ச்சியில் போனவர் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைங்க எனக்கு ஃபோட்டோலாம் வேணாம்னு சொல்லிப்பாரா? இங்கே மற்றவங்ககிட்ட சொல்லலாம், எனக்கு ஃபோட்டோ வேணாங்க, ஃபோட்டோ வேணாங்க, ஃபோட்டோ வேணாங்க சொல்லிட்டு. இப்போ அந்த ஃபோட்டோ இவரே சொல்லியிருப்பார், ஃபோட்டோ வெளியிட்றாதீங்க. ஏற்கனவே நான் அந்த ஒரு மேடையில் பேசும்போது தண்ணியில் நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கணும்னு பேசிட்டேன். இப்போ இந்த ஒரு ஃபோட்டோ போதும், இந்த பாடி கார்ட்ஸோடு சேர்ந்து அந்த ஃபோட்டோ எடுத்ததை நீங்கள் பார்த்தீங்க, சரிங்களா? பாடி கார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்யாண மணமகன் கோலத்தில் இருக்கிறத நம்ம பார்த்தோம். இவரும் அப்படி தான் இருந்தார் கிட்டத்தட்ட வச்சுக்கலாம், விஜயம். அப்போ என்ன சொன்ன கேட்டால், அந்த ஃபோட்டோலாம் இப்போ வெளியிடாதீங்க. இப்போ தான் நான் சொன்னேன், ஏற்கனவே இவனுக்கு வந்து வெள்ளத்தில் இருந்த மக்களை போய் பார்க்கல, கல்யாணத்துக்கு போயிட்டேன்னு கேட்குறானுங்க. இப்போ இந்த ஃபோட்டோ வெளியிட்டால் தண்ணியில் நின்று ஃபோட்டோ எடுக்கணுமான்னு சொல்லி கேட்டால், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரிஷா கூட நின்று ஃபோட்டோ எடுக்க சொல்லி கழுவி ஊற்றுவான்னு சொல்லிட்டு விஜயை கூட சொல்லியிருக்கலாம், ஃபோட்டோ வெளியிடாது சொல்லிட்டு. ஆனால் எப்படி இருந்தாலும் வரும். கத்திரிக்காய் கால் முறைச்சா கடத்தலுக்கு வருங்க. என்றைக்காவது ஒன்றா அந்த ஃபோட்டோ வரதான் போகுது, சீக்கிரமாக வரும். சார், இப்போ கீர்த்தி சுரேஷை பற்றி இன்னொரு விஷயமும் பேசப்பட்டுட்டு வருது. என்னன்னா, அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 படத்தை வந்து நடிச்சு முடிச்சிட்டாங்க, கடைசி படம். அடுத்து வந்து கட்சியில் இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டு இருக்குல்ல சார், அதை எப்படி பார்க்குறீங்க? கட்சியில் இணைவாங்க சார், எந்த கட்சியில் இணைவாங்க சார்? வந்து கீர்த்தி சுரேஷை கட்சியில் சேர்த்துக்கணும்னா இப்போதைக்கு விஜய் தான் சேர்த்துக்கணும். தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்கனவே த்ரீஷாவுக்கு கொள்கை பரப்புச்சாலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? அப்போ வேணால் இந்த கடும் போட்டி வேணா இருக்குது. ஆனால் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து ஃபீல்ட் அவுட்டுன்னு எப்போ உங்களுக்கு தெரியல, வழக்கமாக திருமணம் மேரேஜ் ஆகிடுச்சுனாலே அதுக்கு வாய்ப்பு வந்து குறையும், உங்களுக்கு தெரியும். அந்த வாய்ப்பு குறையிற பட்சத்தில் இவங்க வந்து கேட்டால் இப்போ ஒரு படம் வந்து வரப்போகுது, 2 படங்கள் ஏதோ இருக்குது, முடிச்சிட்டாங்க. என்ன இப்போ இந்தியில் ஒரு படம் வந்து ஜான் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு பிறகு ஒரு 2 படம் தமிழ் படம் முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள்ன்றது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி தான். ஆனால் வந்து இப்போ இந்த ஃபீல்ட் அவுட் ஆகாமல் கேட்டால் இவங்க வந்து ஒரு அரசியல் கட்சின்னு கேட்டால் விஜயின் வந்து மிகவும் அன்புக்கு பாத்திரமானவங்களாக இங்கே இருக்கிறாங்க, த்ரீஷாவை காட்டிலும் வந்து. ஏன்னா விஜய் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்காருல்ல, இங்கேருந்து ஒரு தனி ஃப்ளைட்டு அதில் வந்து போயிட்டு வர அளவுக்கு வந்து நெருக்கம் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஜய் அட்மின் சொல்லக்கூடிய அந்த எடுப்பு இருக்காங்கல்ல, இப்போ இந்த ஜெகதீஷ் பழனிசாமி. ஸோ இந்த மாதிரி நபர்கள் வந்து ஒரு தயாரிப்பாளர் போர்வையில் தான் இருக்கிறாங்க. இங்கே தயாரிப்பே இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட பினாமின்னு தான் சொல்ல முடியும், சரிங்களா? கிட்டத்தட்ட அப்படி தான். விஜய்க்கு ஒரு 10 பினாமி இருக்காங்களா, அதில் ஒரு ஆள் தான் வேணும். அப்போ கீர்த்தி சுரேஷ்க்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால ஒருவேளை கட்சியில் கூட இணையலாம். தாவேக்கால தான் இணைய முடியாது. இதை வந்து கீர்த்தி சுரேஷ்லாம் வேறு எந்த கட்சியும் சேர்த்துக்க மாட்டாங்க. அதிமுகலையோ இல்லை வந்து திமுகலையோ இல்லை மற்ற கட்சிகளெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. விஜய் போன்ற வளரும் கட்சிகள் அந்த மாதிரி கட்சிக்கு தான் வந்து சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து ஏற்கனவே வந்து த்ரீஷா வந்து கொள்கை பரப்பு செயலாளர் அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? அங்கே ஒரு பெரிய தள்ளுமுள் இருக்குது. அந்த டிவி கேட்க அர்த்தமே இப்படி தானே சார் அவ்வளோ சொன்னாங்க, எல்லாம் தான் தெரியுமே. என்னன்னு கேட்டால் த்ரீஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ்னு சொன்னாங்க. அதுதான் டிவிக்கேன்னு மீனிங் சொன்னாங்க. அது ஒரு நிஜமாக நடக்குதான்னு சொல்லலை. ஆனால் பேர் கடும் போட்டி இருக்குது. விஜயின் வந்து தாவேகா கட்சியில் வந்து இணையறதுக்கு இவங்களுக்குள்ள ஒரு கடும் போட்டி இருக்குது. ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா வந்து அந்த பொறுப்புலையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயலர் எவ்வளோ பெரிய பொறுப்பு. கிட்டத்தட்ட வந்து எம்ஜிஆர்னு இவர் ஒப்பிடும்போது எம்ஜிஆர் வந்து கொள்கை பரப்பு செயலராக கொண்டு வந்தார் ஜெயலலிதா அவர்களை. அந்த மாதிரி ஜெயலலிதா மாதிரி நம்ம ஒரு பெரிய வந்து ஒரு சக்தியாக வந்து நம்ம அரசியல் சக்தியாக இருக்கணுன்றதுல அந்த வகையில் வந்து ஒரு கடும் போட்டி கூட இருக்கலாம். இவங்க இப்போ தான் தெரிஞ்சு வந்து த்ரீஷாவை காட்டிலும் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து குடும்பத்திலே ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். இவங்க அட்மினுக்கே வந்து அவருடைய கணவரும் இவங்களும் சேர்ந்து ஒரு முத்தம் கொடுக்குறாங்கன்னா அட்மினுக்கு, அப்போ விஜய்க்கு பாருங்கள், விஜய்க்கு அதே மாதிரி முத்தம் கொடுப்பாங்களான்னு கேட்டுறாதீங்க. ஆனால் அந்த நெருக்கம் சொல்கிறேன் நான். இப்போ ஒரு விஜயோட ஒரு தயாரிப்பாளர் விஜயோட அட்மின் சொல்லக்கூடியவருக்கு அந்த அளவுக்கு இவங்க ஒரு ரெஸ்பெக்ட் தான் வச்சுங்களேன், நம்ம கொச்சைப்படுத்தி பேசுவோன்னா. ஆனால் அது எப்படி மக்கள் மத்தியில் பார்வைக்கு போகன்றது அது வேறு விஷயம். அவங்க குடும்பத்தில் அவங்க எப்படி எடுத்துருப்பாங்கன்றதுலாம் வந்து விமர்சனத்துக்கு உள்ளானது. ஆனால் அந்த நெருக்கம் சொல்கிறேன், அந்தளவுக்கு நெருக்கம் இருக்கும்போது கேட்டால் வந்து த்ரீஷா வந்து கீர்த்தி சுரேஷ் பின்னுக்கு தள்ளிட்டு கீர்த்தி சுரேஷ் கூட வந்து கட்சியில் வந்து இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குது, கொள்கை பரப்பு செயலர் கூட தட்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இந்த கல்யாணம் வந்து இருவர் மதப்படி வந்து நடந்திருக்குல்ல, இவர் வந்து கிறிஸ்டினி ஒரு இந்து அந்த மாதிரி நடந்திருக்குல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? கமல்லாம் கல்யாணம் பண்ணும்போது ஏதோ ஒரு கோயிலில் போய் திருமணம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கேள்வி, 2 பேரும், சரிகாவும் கமலும். அதுக்கப்புறம் வைதிக முறைப்படி 1 வருஷம்னு நினைக்கிறேன், 1 வருஷம் வைதிக முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க. கமல் வாழ்க்கையிலே அது மாதிரி நடந்திருக்கு, 2 முறை திருமணன்றது. ஒரே மனைவிக்கு 2 முறைன்றது, 2 தாலி கிடையாது, 2 முறை மதப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து கேட்டால் இவங்க அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறது தானே. இவங்க இந்து முறைப்படி ஒரு திருமணமோ, அதுக்கு பிறகு அவர் வந்து அவங்களுடைய மதப்படி கிறிஸ்துவ முறைப்படி அவங்க திருமணம் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. அது மாதிரி எந்த கல்யாணம் பண்ணாலும் அந்த கல்யாணம் வந்து நிலைக்கணும். பாதியில் வந்து காண்டுக்காமல் புட்டுக்காமல் உடஞ்சிடாமல் பேர்த்துக்காமல் நீண்ட காலம் இருக்கணுன்றது தான் நம்ம பார்வை. அப்படி தான் நம்ம. ஏன்னா இந்த சினிமா நடிகர்களோட வாழ்க்கையே இப்படி வந்து பாதியில் முடியுதில்ல.
நீண்ட காலம் வாழணுன்றது தான் நமக்கு. எந்த முறையாக இருந்தால் என்ன, மனமும் வந்து ஒற்றுமையாக வாழ்ந்தால் போதும். அந்த வகையில் வந்து கேட்டால் இரண்டு பக்கமும், ஒரு பக்கம் கீர்த்தி சுரேஷ் வந்து இவங்களுக்கு நெருக்கம்னு சொல்லப்படுது. கீர்த்தி சுரேஷ்க்கு ரொம்ப வந்து இவர் ஆண்டனி தட்டிலும் வந்து கேட்டால் இதுக்கு மாதிரி வந்து பல முறை வந்து இவங்க வந்து இந்த திருமண நிகழ்ச்சிக்காக வந்து இரவு பார்ட்டிலாம் வைக்கும்போது விஜய் பல முறை அதில் கலந்துட்டுருக்கிறாரு சொல்கிறாங்க. இரவு பார்ட்டியில் வந்து இந்த திருமண நிகழ்ச்சிக்காகவே பல முறை பார்ட்டி வச்சாங்க. அந்த பார்ட்டிலாம் வந்து விஜய் வந்து பங்கேற்றதாகவும் சொல்கிறாங்க, தகவல் இருக்குது. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.